சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். 7ஆம் வீட்டிற்கு ராகு வருகிறார். களத்திரஸ்தானத்திற்கு ராகு. 1ஆம் வீட்டிற்கு கேது வருகிறார். இது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் யோசித்து தான் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ணணும். 7ஆம் வீட்டிற்கு ராகு வரும்போதெல்லாம் ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும். திருமணங்கள் அப்படிங்கிறது மேலும் தடையாகும். குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும். நான் எவ்வளோ தான் உழைத்து கொண்டே இருக்கிறது, எவ்வளோ தான் உழைச்சி கொட்டிக்கிட்டே இருக்கிறது, இன்னும் சும மேலே சும வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு விரக்தியான மனநிலைக்கெல்லாம் உங்களை தள்ளும். அதற்காக தயவுசெய்து ரொம்ப பயந்துராதீங்க. இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கைக்காக மட்டும்தான் சொல்லப்படுவது. ஸோ முன்கூட்டியே நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம். இப்போ நம்ம இன்னும் போய் சேர வேண்டிய கிலோமீட்டர்ஸ் இன்னொரு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, சரி அட்லீஸ்ட் 50 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் அந்த உடல் வலிமையோடு நடக்க ஆரம்பிக்கலாம். இல்லை இதோ முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் மயங்கி விழுந்துருவீங்க. இது முடியவே முடியாது போல இருக்குன்னு. அதற்காக ஒரு காஷனாக மட்டும்தான், நம்ம ஒரு முன்னெச்சரிக்கைக்காக மட்டும்தான் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்தவித கிரகங்களுமே உதவியே செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இருக்காருங்க. அவர் தான் ஆண்டனி மாதிரி உங்கள் லைஃப்பில் ஹெல்ப் பண்ண போகிறார். லக்கி பாஸ்கருக்கு ஆண்டனி உதவி பண்ண மாதிரி. அவர் தான் குரு. குரு ரொம்ப சூப்பர்பான பிளேஸில் அமர்றாரு. 11ஆம் வீட்டில் குரு, லாபகுரு. லாபகுருங்கிறவர் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மணி ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுவார். பணம் சர்க்குலேட் ஆகும். ஸ்டாக்னண்ட்டாக மாறி உங்களை போட்டு இறுக்கிட்டு ஒரு சில கிரகங்கள் இருக்கும்போது, ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ராகு கேதுவை பற்றி சொல்லும்போது, குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிகமாகும், எவ்வளோ தான் நானும் சம்பாதிக்கிறது, எவ்வளோ தான் நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறது நுரத்தல்ல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தாலுமே கூட, இந்த ராகு கேது பயிற்சி நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பே நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு லாபங்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் பேலன்ஸ்டாக இருப்பீங்க. நிச்சயம் மொத்தமாக உங்களை சரிச்சிடாது, மொத்தமாக உங்களை அழித்து விடாது. அடுத்தடுத்த காலங்கள் அப்படிங்கிறது 2026 மிடிலுக்கு அப்புறம் வரக்கூடிய காலங்கள்ங்கிறது சுபிட்சத்தை நோக்கி தான் போக போகுது. இந்த பாசிட்டிவ் நோட்டோட உங்கள் லைஃப்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் இயல்பாகவே ரொம்ப பாசிட்டிவாகவே நீங்கள் கடக்கலாம். ஏன்னா குரு எப்போதுமே அவர் கொடுக்கக்கூடியதுங்கிற பலன்கள்ங்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஈஸ்வரனே தர மாதிரி தான். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல். அதனால தான் பயிற்சிகளில் நம்ம இந்த ஒரு 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ராகு கேது, சனிக்கும் குருவுக்கும். அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு பாசிட்டிவாக வரதுனால ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸெல்லாம் ஆக தேவையில்லை. ஏன்னா சனியுமே அஷ்டம சனியாக கொஞ்சம் படுத்தும் தான். இப்போ சனியும் சரியில்லை, ராகு கேதுவும் சரியில்லைங்கும்போது, நான் ஒருத்தன் நிற்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி படைகள் எல்லாமே அழிந்துக்கிட்டே இருந்தால் கூட, மகாபாரதத்தில் கர்ணன் ஒற்றை வீரனாக இருந்து துரியோதனனுக்கு தோள் கொடுத்தாரோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்தில் குரு ஒரு அர்ஜுனனை தாண்டின ஒரு வில்வீரனாக கர்ணன் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி எல்லா கிரகங்களும் நெகட்டிவாக இருந்தால் கூட இவர் பாசிட்டிவ் நோட்டில் நின்று உங்களுக்கு துணை நிற்பார். நீங்கள் தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மனதை விட்டுறாதீங்க. நிச்சயம் நல்லதுங்கிறது இந்த 12 மாதங்கள்ங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளார ஓடி போயிடுங்க. அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசர யுகத்தில் 6 மாதமே 6 நிமிஷம் மாதிரி ஓடுது. அப்போ ஒரு 12 நிமிஷத்தில் எல்லாத்தையும் கடந்து வந்துடுவோங்கிற மாதிரி, அது வரைக்கும் உங்களை தாக்கு பிடிக்க ஆக்சிஜன் வேணும் இல்லையா, அது குரு தருவார்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. கவலை வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நிறைய ராகு கேது ஸ்தலங்களான கீழப்பரும்பில்லம், அதே மாதிரி திருநாகேஸ்வரம்லாம் சென்றுட்டு வாங்க, நல்லது நடக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான பொது பலன்களே. இதில் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தின் பலன்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். உங்களுடைய லக்னத்தை பொறுத்து, உங்களுடைய அடிப்படை ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து இப்போ நம்ம சொன்ன இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் கோச்சார பலன்கள்ங்கிறது கண்டிப்பாக வேலை செய்ய தான் போகுது. ஒரு 40 to 30 to 40% கண்டிப்பாக வேலை செய்யும். எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது சார்,
எனக்கு நல்லது நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தான், இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த இலவச பொது பலன்கள். இப்ப ஒரு கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுது, சுத்துது. ஒரு சமயம் நல்லது பண்ணுது, ஒரு சமயம் கெடுதல் பண்ணுது. அது மாதிரி கிரக கூட்டங்கள் சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இத நம்ம புடிச்சு நிறுத்தி வைக்க முடியுமா? எப்படி சூரியன் உதிப்பதையும், மறைவதையும் நம்மளால வந்து புடிச்சு நிறுத்தி வைக்க முடியாது. அது மாரி தான். இந்த சுழற்சியில இது எல்லாமே வந்து இயற்கையின் பால் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா, மழைய நம்மளால நிறுத்த முடியாது. மழைக்கு எப்படி குடை பிடித்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியுதோ, நனையாம, அது மாதிரி எண்கள் வந்து கேடயம் மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய பெயர் வந்து மிக சக்தி மிக்கதாக அமைந்தால், உங்களுடைய பெயரே மந்திரமாக மாறும். உங்களுடைய உடல் எந்திரமாக இருக்கும். நீங்க வந்து லைஃப்ல அடையணும்னு நினைத்த இலக்கை, எவ்வளவு ஒரு கெடுதலான பயிற்சி காலகட்டத்திலயுமே உங்களால் அடைய முடியும். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். இது என்னுடைய கிளையண்ட்ஸ் உடைய ஃபீட்பேக்கே சாட்சி. அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரி, உங்களுக்கான இலவச பொது பலன்கள நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும், பெயரையும் முதல்ல எனக்கு அனுப்ப சொல்லுவேன். கீழ தெரியிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சு விடுங்க. பேர தயவு செய்து ஆங்கிலத்தில டைப் பண்ணி அனுப்புங்க. வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. கமெண்ட்ல போடாதீங்க. நீங்க வந்து அனுப்பிய பிறகு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்க பிறந்த தேதி என்ன விதமான லைஃப் உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கு, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் கேரக்டர்ஸ் என்ன, இந்த 2த்துக்கும் உங்க பெயர் எண் பொருந்திருக்கா அல்லது பொருந்தலையா அப்படிங்கிற வரைக்குமான தகவல்கள நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல வரும். அப்படி நீங்க சரி செய்து கொள்ளும் பொழுது, உங்களுக்கு அபரிதமான வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அது எவ்வளவு கெடுதலான கிரகப்பெயர்ச்சி காலகட்டமாக இருந்தாலும். ஏன்னா, இது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் இறைவன் அருள்பாலிக்கிறார். இந்த செகண்ட் இந்த நொடி உங்களுக்கு இந்த புரோகிராம் காண கிடைத்திருக்கு அப்படிங்கிறதே, உங்களுடைய விதி மாற்றத்திற்கான ஒரு விதை அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இது நிச்சயம் வந்து பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான். எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்பீங்க. எத்தனையோ வந்து இந்த வாழை மரம் கட் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திருப்பீங்க. பட் ஆனா, இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சயின்ஸ். இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு முயற்சி செய்து பார்த்தீர்கள் என்றால் தான் புரியும். இவ்வளவு எளிமையாகவே நம்மால் வந்து ஒரு வெற்றியை அடைந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது. அதனால உங்களுடைய பிறந்த தேதி, பெயர் இது 2த்தையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்புங்க. ஒரு சில பேருக்கு வியாபாரம் ஆரம்பிச்சு வியாபாரத்தால் நஷ்டம் டல்லா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்க வியாபார பெயரையும், அத யார் பேர்ல துவங்கியிருக்கீங்களோ அவங்க டேட் ஆஃப் பர்த்தோட அனுப்பிச்சு விடுங்க. சில பேர் குழந்தைக்கு பேர் வைத்திருக்கலாம். அல்லது இனிமேல் தான் வைக்க போறீங்கன்னா, குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், குழந்தையுடைய பெயர், நீங்க வைத்திருந்த பெயர அனுப்பிச்சு விடுங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிறத இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணுங்கிற அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் பத்தியும் நான் அனுப்புவேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.